ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் எடுத்தேன். ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மெசேஜை அப்படியே படிச்சுட்டே அந்த பாட்காஸ்ட் நம்ம பேசலாம் அப்படின்னு யோசிச்சு எடுத்தேன். இப்போ நியூ மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அந்த நியூ மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஒருத்தங்க அனுப்பிச்சிருக்காங்க. நான் வந்து ஒரு ஆட் நடித்தேன். ஒரு ஆடு நம்ம டிவியில் வரும்ல, ஒரு ஆடு அந்த மாதிரி டிவியில் வராது, பட் இது ஃபோன்லலாம் எடுப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனி மூலமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோடய சர்க்கிளில் அப்படியே தெரிய வந்தவங்க. அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாடல்ஸ்லாம் இப்போ ஆட் ஒரு கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மாடல்ஸ்லாம் கூப்பிடுவாங்கல்ல. நான் கொஞ்சம் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால அப்பப்போ என்னையும் கூப்பிடுவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் நானும் சொல்லி வச்சுருக்கேன், அப்பப்போ கூப்பிடுங்கடா, ஸோ எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அந்த மாதிரி நான் ஆடுக்காக போவேன். ஆட் ஷூட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிக் இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஆடு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, யூ செட் இட். நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன். உங்கள் யூடியூப்பில் உங்கள் தாட் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப ஃபார்வர்டாக இருக்குது. பட் இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. நான் நேற்று ஏதோ ரீல்ஸ் போடும்போது நான் உங்களை அன்ஃபாலோ பண்ண போகிறேன், நீங்கள் இந்த ஆட் நடிச்சிட்டிங்களே அதனால நான் உங்களை அன்ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்துச்சு. அந்த கமெண்ட் கூட என்னை பெருசாக பாதிக்கலை. என்ன இப்போது நம்ம ஒரு ஆட் நடிக்கிறோம், ஒரு விளம்பரம் நடிக்கிறோம், அந்த விளம்பரத்தில் என்னை எதுக்கு அன்ஃபாலோ பண்ணணும்? இந்த மாதிரி நான் நிறைய மெசேஜஸ்லாம் பார்த்துருக்கேன், அன்வான்ட் மெசேஜ். ஸோ இது மாதிரி யாரோ ஒரு ப்ரொஃபைல் நம்மளை ஏதோ டவுன் அந்த மாதிரி கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் இப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்த சிஸ்டர் அந்த ஆடை அனுப்பி நீங்கள் ஏன் நம்ம ஆளுங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் ஒரு ஃபார்வர்டான அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு என்ன நடந்துச்சு, அது என்ன ப்ராசஸ்ன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அது என்ன ஆடுனா, அது வந்து ஒரு மேட்ரிமோனி ஆப்புக்கான ஆடு. அந்த ஆடில் நடிக்கிறதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ மேட்ரிமோனி ஆப் அதுக்கான ஆட் அப்படிங்கும்போது அதுக்கான சில வார்த்தைகள்லாம் இருக்க தானே செய்யும். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து இந்த கேஸ்டிகேஷன்லாம் நார்மலைஸ் பண்ணல, இதுதான் கரெக்டுன்னு நான் சொல்லலை. அண்ட் ரெண்டாவது, அந்த ஆடில் நான் பேசும்போது இப்போது அதே டீமில் நான் வந்து 2-3 நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். அவனுங்க கூடனா எல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்களாம் ஆல்மோஸ்ட் ஒரு டீம் தான். ஸோ நாங்கள் கொலாபரேட்டிவாக நிறையா பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஆட் நடிக்கும்போது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அதில் ஒரு இஷ்யூ இருந்துச்சு. என்னைய அந்த ஆடோட அந்த கான்செப்டும் அந்த ஆடு ப்ரொஜெக்ட் பண்ணதும் அதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி இங்கே டேரக்ட் பண்ண வந்தவர் இப்படி சொல்கிறாரு, இந்த ஆடு எனக்கு நேற்று சொல்லவே இல்லை, இப்போ திடீர்னு ஆன் ஸ்பாட்டில் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த கம்யூனிகேஷன் கேப்பே இல்லை, நான் நேற்றே இல்லை இது நான் பண்ணல ப்ரோ, வேறு ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னோன்னே என் ஃப்ரெண்டு உடனே இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் வச்சு ஒரு ஆட் பண்ணோம், அதில் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ உனக்கு அந்த இஷ்யூலாம் வந்துடக்கூடாதுடா, நான் பார்த்துக்கிறேன், நான் வேறு ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வேலை தான், அவங்களுக்கு அது ஒரு பெரிய வேலை. பட் இருந்தாலும் என்னை கன்சிடர் பண்ணி சரி நீ பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி அந்த ஸ்பேஸும் இருக்குது. ஸோ எனக்கு ஒன்று பிடிக்கல. அந்த ஸ்பேஸும் இருக்கிறத தாண்டி அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு இருக்குதுன்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் ஜென்யூனாக ஏன்னா அவங்க என்கிட்ட ரொம்ப ஜென்யூனாக இருந்திருக்காங்க நிறைய இடங்களில், நிறைய விஷயங்களில். ஸோ நானும் அவங்களுக்கு ஜென்யூனாக இருக்கிறனால அந்த ஸ்பேஸ் எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ வேறு ஒரு ஆட் ஏஜென்சி, இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வேறு ஒரு ஆட் ஏஜென்சியாக இருந்தாங்கன்னா இப்போ எனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டேன். நான் எடுக்கிறது தான் முடிவு. எண்ட் ஆஃப் த டே லைஃப்பில் எல்லாமே நான் இப்போ பண்ணுவேன், பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன். எண்ட் ஆஃப் த டே நாட் கோயிங் டு பே மீ, இஃப் யூ பேயிங் மீ ஐம் கோன் டு டூ இட். அவ்வளோ தானே, சிம்பிள் as தட். ஸோ நான் எடுக்கிறது தான் முடிவு. ஸோ அந்த டைம் நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். உடனே அவங்க அந்த வேறு ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிட்டாங்க. எனக்கு அது உடன்பாடு இல்லைன்ட்டு, ஏன்னா அதில் சில விஷயங்கள் அப்படி போட்டுறியாச்சு. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு தப்பான, ரொம்ப யதார்த்தமாக நார்மலாக ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம் அப்படியே எதுவுமே எனக்கு தப்பாக தோணல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்செப்ட் இருக்கும், நம்ம வந்து அந்த ஒரு கான்செப்டை ஃபுல்லாக நம்ம பேசுவோம். ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கா, இந்த மாதிரி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே உடனே உங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும், இந்த மாதிரி நிறையா இது இருக்காங்க. ஸோ நம்ம ஆளுங்கள்லேயே உங்களுக்கு ஒரு இது வேணுமா, நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. அந்த ஆப்போட ஆல்காரிதமை ஃபாலோ பண்ணுற ஒரு கான்செப்ட். நான் வந்து அந்த ஆப் கிட்ட போய் இதில் ஏன் நீங்கள் நம்ம ஆளுங்கன்னு போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டேன்னா அந்த ஆப்புக்காரன் என்ன சொல்லுவானா, நாங்கள் க்ரியேட் பண்ணுறதே ஒவ்வொரு லோக்கலுக்கு, ஒவ்வொரு லொக்காலிட்டிக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பீப்புளை நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி, இப்போ கோயம்புத்தூரில் அந்த ஆப்பு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆப் பேர் சொல்லி கோயம்புத்தூர் அப்படின்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது. அதே ஆப்பு வேறு திருச்சின்னு ஒரு ஊருக்கு இருக்குது. அந்த மாதிரி 8 ஊருக்கும் என்னமோ இருக்குது அந்த ஆப்பு. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஆப்பை லான்ச் பண்ணுறனால அந்த ஊர் மக்கள் அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறக்காக நான் அந்த வேர்டை வச்சுருக்கேன். நீ இந்த வெங்காயம்லாம் பேசாத அப்படின்ட்டுருவானுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நார்மல். இப்போ மேட்ரிமோனி ஆப்புன்னு நீங்கள் எடுத்தாலே, இப்போது ஸ்கூலில் போய் எதுக்கு நம்ம எந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்லையும் யாருமே கொஸ்டினே பண்ணது கிடையாது. எதுக்கு இங்கே கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்க உள்ளுக்குள்ளே போனோம்னா பாரதி வந்து சொல்கிறாரு ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லிட்டு பாட்டு சொல்லி கொடுக்குறீங்க, அப்புறம் எதுக்கு இங்கே கேஸ்ட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண சொல்கிறீங்கன்னு அது ஒரு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி ட்ரூத், கிரவுண்டட் ட்ரூத்தாக இருக்குது.
அது கரெக்டு தான் அப்படின்னு நான் முட்டு கொடுக்க வரல. பட் அது ப்ராக்டிக்கல் ரியாலிட்டினா ரியாலிட்டி தான். அந்த ரியாலிட்டியை ட்ரிகர் பண்ணுற மாதிரியோ, அது தூண்டுற மாதிரியோ, இல்லை மக்களை மெனிப்புலேட் பண்ணுற மாதிரியோ இருந்துச்சுன்னா நம்மளே அதை அவாய்ட் பண்ண போகிறோம். அது கிடையாது. இப்போது ஒரு பர்டிகுலர் ரீஜன் இருக்குது, அந்த ரீஜனில் ஒரு பர்டிகுலர் மக்கள் டாமினேட்டடாக இருக்காங்கன்னா, அங்கே இருக்க ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் போய் இந்த ஜாதகத்தில் பதிவு பண்ண போகும்போதே தெளிவாக நம்ம அந்த பேரண்ட்ஸ் நம்ம எப்படி கூப்பிட்டு போவாங்க, நம்மளோட கேஸ்ட் இதில் தான் நம்ம பதிவு பண்ணணும் தானே கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ்ட்டாக இருக்கும்போது இல்லை ஐம் ஃபார்வர்ட் திங்கர், எனக்கு வேறு கேஸ்ட்டில் போய் பதிவு பண்ணுங்க அப்படின்னா சொல்ல முடியும்? செருப்பு கழட்டி சேனல் முக்கி வீட்டில் அடித்து தொங்க விட்டுருவாங்க. அதனால் இது ஒரு நார்மலான விஷயந்தான். அந்தந்த ஊருக்கான அந்தந்த ரீஜனுக்கான மக்கள் அங்கே டாமினேட்டடாக இருக்கும்போது அந்தந்த கேஸ்ட்டுக்கான மேட்ரிமோனி விஷயங்கள் தான் அங்கே இருக்கும் டாமினண்ட்டாகவே. இப்போது இந்த ஃபேமஸான ஆப் இருக்குல்ல, மேட்ரிமோனி ஆப்ஸ்லாம், அந்த ஃபேமஸான மேட்ரிமோனி ஆப்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட அதில் உங்களுக்கு அந்த கேஸ்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம அந்த கேஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்க காலே பண்ணுவாங்க. ஓகே இவங்களும் ஓகே நம்ம கால் அந்த ஒரு கெஸ்ஸே வரும். நம்ம இப்போலாம் அந்த கேஸ்ட் மட்டும் கிடையாது, மாப்பிள்ளை எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ நிலம் இருக்குது, இது அத்தனையும் எழுதணும் தானே. நம்ம நான் ஒரு பதிவு பண்ண போகிறேன், ஜாதகம் பதிவு பண்ண போகிறேன், நான் ஃபார்வர்ட் திங்கர் என் கேஸ்ட் சொல்ல மாட்டேன், நான் ஃபார்வர்ட் திங்கர் என் சம்பளத்தை சொல்ல மாட்டேன். எதுக்கு நான் நிலமெல்லாம் சொல்லணும்? அதை சொன்னால் தான் அவங்க பார்த்து கால் பண்ணுவாங்களா? அதை சொன்னாதாண்டா அவங்க பார்த்து கால் பண்ணுவாங்க, அதுக்கு தாண்டா நீங்கள் வந்திருக்க உன் பர்பஸே அதாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ அது அவ்வளோதான், அது ஒரு நார்மலான விஷயந்தான். அதுவும் மட்டும் இல்லாமல் இப்போது அதே ஆடை என்கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து, மச்சான் இந்த ரீஜனில் இவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க, ஸோ இந்த கேஸ்ட் பேரை சொல்லி நீ பேசு அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அவாய்ட் பண்ண போகிறேன். மச்சான் நானே நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்டோம்னா நான் இது சொல்ல மாட்டேன், எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நான் ஏன்டா அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த கேஸ்ட் பேரை சொல்லி அங்கே இருக்க பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்? எனக்கு அதில் உடன்பாடு இல்லைடா. இதில் கேஸ்ட் பேரில் எதுவுமே கிடையாது. இது எப்படி தெரியுமா வரும் இந்த கான்செப்ட்டு? விவிடாக எனக்கு ஐ ரிமெம்பர், நீங்கள் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்களா, பொண்ணு தேடிட்டு இருக்கீங்களா, வரம் தேடிட்டு இருக்கீங்களா, உங்கள் ஏரியாலேயே உங்களுக்கு மாப்பிள்ளை வேணுமா, உங்கள் ஆளுங்களையே உங்களுக்கு மாப்பிள்ளை வேணுமா, நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு 4-5 லைன் ஒன்றா பேசிட்டு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு இதுக்கும் ப்ராம்ப்ட் சொல்லுவாங்க. இப்போ டவுன்லோட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் இந்த ஆப், இப்போ டவுன்லோட் பண்ணுங்கள் திருநெல்வேலி. நான் அதை சொல்லணும், அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர் பேரும் ஆப்போசிட்டில் கேமரா பின்னாடி ஒருத்தன் சொல்லுவான், நான் அது ஒவ்வொரு ஊருக்கு நான் சொல்லணும். இது திருநெல்வேலி இந்த ஆப், இப்போ கோயம்புத்தூர் இந்த ஆப், இப்போ திருச்சி இந்த ஆப், சென்னை இந்த ஆப் அப்படின்னு அந்த ஒவ்வொரு டைலாக் சொல்லணும். ஸோ ஒரே ஆப்பை ஒவ்வொரு ரீஜியனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அவன் டிசைன் பண்ணியிருக்கனால அந்த நம்ம ஆளுங்க அப்படிங்கிறது அவனோட கான்செப்டுக்குள்ளேயே வருது. அது ரியல்பாக வரணும். அண்ட் அதில் எனக்கு பெருசாக கேஸ்ட் பேர்லாம் இன்வால்வ் ஆகாதனால நார்மலாக எனக்கு பட்டுச்சு. அவ்வளோதான், அம்பிட்டு தான். நான் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் தெரில, 2-3 கமெண்ட்டு அந்த கமெண்ட் ஒன்று பார்த்தேன். இதுக்கு முன்னாடியே யாரோ சொன்னாங்க அந்த ஆடு வீடியோ அனுப்பிச்சு, அது ஏதோ மெசேஜ். ஆனால் அது கூட நான் பெருசாக கண்டுக்கல. நிறையா கொஞ்சம் நிறைய அன்வான்ட் மெசேஜ்லாம் வரணும். கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், சோஷியல் மீடியாவுக்குள்ளே மூழ்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பர்சனலாகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு மேக்ஸிமம் கொஞ்சம் அந்த டைம் அவாய்ட் பண்ணிட்டேன். அதை நான் என்ன மெசேஜ் கூட படிக்கல. இந்த கமெண்ட் ஒன்று பார்த்தேன், நீங்கள் இந்த மாதிரி மேட்ரிமோனி ஆப்லலாம் ஆடுக்கு வந்தீங்க, ஸோ ஐம் அன்ஃபாலோயிங் யூ. இதுக்கு நான் மேட்ரிமோனி ஆடில் நான் ஒரு விளம்பரத்துக்கு ஒரு 4 பொழப்பை பார்த்து காசு சம்பாதிக்கிறதுக்கும் இவங்க நீ அன்ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் அதையும் நான் பெருசாக எடுத்துக்கல, சரி ஓகே அப்படின்னு போயிட்டேன். இப்போ இந்த சிஸ்டர் ஸ்பெசிஃபிக்காக அவங்க அனுப்பி கேட்குறனால நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், அதுவும் ஹம்பிளாக சொல்கிறேன். நான் இவ்வளோ தாங்க யோசித்தேன், இவ்வளோ தான் விஷயமும் கூட. அந்தந்த தனிப்பட்ட ரீஜனுக்கு அந்த ஆப் இருக்கிறனால தனிப்பட்ட முறையில் நான் சொன்னேன், அது தனிப்பட்ட முறையில் இருக்கிறனால ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த வேர்டை சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ரீஜன் பீப்புளுக்கு அந்த ஆப் போய் சேருங்கிறது அவன் கான்செப்டே. ஸோ அதில் ஒரு பிரச்சனை எனக்கு படல. அவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த கேஸ்ட்டு தான் நம்ம ப்ரமோட் பண்ணுறோம், ஸோ இந்த கேஸ்ட்டை பேர் சொல்லி நீ இவங்களை மட்டுமே கொக்கி எனக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயும் இப்படி டிபேட் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் உடன்பாடு இல்லைங்க. ஹம்பிளி சேயிங் ஐம் நாட் டூயிங் திஸ் அப்படின்னு அது சொல்ல முடிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் அந்த பிரச்சனைன்னு சொல்லி பாட்காஸ்ட்லேயே பேசிடுவோமே. இப்போ என்ன இப்போது ஸோ எனக்கும் ஏதாச்சும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இப்போ நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க, தெரியும்ல. இல்லை நான் சொல்கிறது நார்மலாக தான், ஓகே இப்படி தான் யோசிச்சான் போல சரி அவ்வளோதான் கரெக்டாக ரைட்டா அப்படின்னாச்சும் ஏதாச்சும் கன்வே ஆகும்ல. சரி அதை பாட்காஸ்ட்லேயே பேசி விட்ருவோம் அப்படின்னு பேசி விட்டேன். அவ்வளோதான் மேட்ரு, பாட்காஸ்ட் முடிஞ்சு போச்சு. இன்னும் டடா பேச சொல்லிக்கலாம். நான் மீட் பண்ணி டடா பாய்.